அம்மா ஒரு நிமிஷம். நாங்க சாப்பிடும்போது நீயும் சாப்பிடு. எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நீ பட்னியா இருக்க கூடாது. சாப்பிடுறேன் கையில். கண்டிப்பா சாப்பிடுவேன். கண்டிப்பா நான் சாப்பிடுவேன். ஏய் சக்தி, என்னாச்சு? ஏன் சாப்பாடு தட்டி விட்ட? இந்த சாப்பாட்டுல ஏதோ கலந்திருக்கு. இது சாப்பிட்டா யாருமே உயிரோட இருக்க மாட்டீங்க. சக்தி, என்னம்மா சொல்ற? எங்களுக்குலாம் ஒண்ணும் புரியல. அக்கா, நான் உண்மைதான்க்கா சொல்றேன். இந்த சாப்பாட்டுல ஏதோ ஒண்ணு கலந்திருக்குக்கா. இந்த சாப்பாட்டுல என்ன கலந்திருக்க போகுது? ஆமாக்கா, அத்தை தான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தாங்க. இது வீட்ல பண்ணதுதான். எங்களை மீறி சாப்பாட்டுல யாரு என்ன கலந்திருக்க முடியும்? அதுல என்ன கலந்திருக்குன்னு நீங்க உங்க அம்மா கிட்ட தான் கேட்கணும். அம்மா என்னாச்சு? அத்தை, அம்மா என்னாச்சுமா? சக்தி என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கா. நீ எப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்க? என்னம்மா நடக்குது? அம்மா சொல்லுமா, அவங்க சொல்றது உண்மையா? அம்மா என்னம்மா ஆச்சு சொல்லுமா. என்னம்மா? அம்மா நீ இப்ப எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? நீ இப்படி அழறத பார்த்தா பயமா இருக்குமா? என்னன்னு சொல்லு. அத்தை, ஏன் அத்தை இப்படி அழறீங்க? என்ன நடக்குதுங்க? சக்தி சொல்றதுல உண்மையா அத்தை? அம்மா ஆமா, சக்தி சொல்றது உண்மைதான். இந்த சாப்பாடு சாப்பிட்டா நாம யாரும் உயிரோட இருக்க மாட்டோம். இந்த சாப்பாட்டுல பாய்சனை கலந்துட்டேன். ஏமா ஏன் இப்படி பண்ண? என்ன வேற என்ன பண்ண சொல்ற கையல்? எனக்கு வேற வழியே தெரியல. நடக்கிற பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு என்னால வேற எப்படி கையில் யோசிக்க முடியும்? நான் பெத்த பொண்ண பத்தி இந்த ஊரே தப்பா பேசிக்கிட்டு இருக்கு. ஒரு தாயா இருந்து அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு கையில். நடக்கிற இந்த பிரச்சனையெல்லாம் பார்த்துட்டு ஏன் உசிரை மட்டும் விட்டுறலான்னு தான் தோணுச்சு. ஆனா நான் போனதுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மத்தவங்க நிம்மதியா வாழ விட மாட்டாங்கன்னு தோணுச்சு.
அதான் எல்லாரும் மொத்தமா உசுர விட்டுலான்னு மனச கல்லாக்கிக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ண நான் துணிஞ்சிட்டேன்.